தமிழக சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல். தானே புயல் நிவாரண நிதிக்கு 850 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய 3 மாத காலத்திற்குள் அனுமதி அளிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. கூடங்குளம் போராட்ட குழுவினர் மீது தாக்குதல். நெல்லையில் பதற்றம். தனியார் கல்லூரியில் பயின்ற நர்சுகளுக்கு அரசு வேலை என்ற தமிழக அரசின் உத்தரவிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் கூடுதல் செலவினங்களுக்கான துணைநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா, எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றனர். காலம் சென்ற முன்னாள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கேள்வி பதில் நேரத்தில் சிறு சேமிப்பு, துணை மின் நிலையம், சாலைகள் சீரமைப்பு, இயற்கை வேளாண்மை மற்றும் மீன் பதனிடும் நிலையம் உள்ளிட்ட 10 கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் மதுரை மத்திய தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன், மதுரை பகுதிகளில் சாலைகள் மற்றும் சாக்கடை வசதிகள் மிகவும் மோசமாக உள்ளதாக கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KP ராமலிங்கம், மதுரையில் பழுதடைந்துள்ள சாலைகள் திமுக அரசால் போடப்பட்டவை என்றும், விரைவில் சாலைகள் சீரமைப்பிற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கும் என்றும் கூறினார். அதைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி பகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் CH சேகர், தங்கள் பகுதியில் மீன் பதனிடும் நிலையம் அமைக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு கும்மிடிப்பூண்டி பகுதியில் மீன்வரத்து குறைவாக இருப்பதால் தற்போதைக்கு மீன் பதனிடும் நிலையம் அமைக்க வாய்ப்பில்லை என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் 8760 கோடி ரூபாய் அடங்கிய கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் 1602 கோடி ரூபாய் வருவாயாகவும் 7157 கோடி ரூபாய் மூலதனம் மற்றும் கடன் கணக்கில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வடகிழக்கு பருவமழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க 152 கோடி ரூபாயும், தானே புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு பணிகளுக்காகவும், குடிநீர் மற்றும் மின்சார தேவைகள் ஆகியவற்றை மறுசீரமைப்பதற்கு 850 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோன்று மின்துறை, வேளாண் துறை, உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகம் ஆகியவற்றிற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அவை நடவடிக்கையில் அவையின் உரிமைக்குழு தலைவர் ப. தனபால், முந்தைய சட்டப்பேரவை நிகழ்ச்சியை TR பாலுவின் மகன் TRP ராஜா செல்போனில் படம் பிடித்த விவகாரம் தொடர்பாக 10 நாட்கள் அவையில் பங்கேற்கக்கூடாது என்று கூறினார். இதனை 5 நாட்களாக குறைக்க கோரி திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் MK ஸ்டாலினுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். TRP ராஜா அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 10 நாள் சட்டமன்றத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற தண்டனையை குறைத்து ஒரு 5 நாட்கள் வழங்கலாம். இதை இந்த அவையும் அவைத் தலைவர்களும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் முயற்சித்தேன். ஆனால் அதற்கு சபாநாயகர் அவர்கள் எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தனி இயக்குநரகம் அமைத்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் தேமுதிக அவைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன், புயல் பாதித்த பகுதிகளில் முதல் 3 நாட்களுக்கு எந்தவிதமான நிவாரணப் பணிகளும் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் ஜெயலலிதா, நிவாரணப் பணிகள் உடனடியாக தொடங்கியதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன், புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள தனி இயக்குநர் நியமிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிவாரணப் பணிகளை 3 வகையாக பிரித்து குடிநீர், மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய அரசு 3 மாத காலத்தில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இதற்காக லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழலில் சிக்கி அமைச்சர்கள் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய அரசு 3 முதல் 4 மாதம் எடுத்துக் கொள்ளலாம். அதற்குள் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் கருத்துக்களை பெற்று அரசு முடிவு எடுக்க வேண்டும். அப்படி முடிவு எடுக்காவிட்டால் வழக்கு தொடர அனுமதி அளிக்கப்படாததாக கருதப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நாடாளுமன்றம் இதில் தலையிட்டு லஞ்ச ஊழல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து புதிய வழிகாட்டுதலை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜா கோர்ட்டில் ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சாங்ஷன் கொடுங்கோ, செக்ஷன் 19 ப்ரிவென்ஷன் கரப்ஷன் படி பிரதமர் பதில் கொடுக்கல. 16 மாதத்துக்கு அப்புறம் எழுதினார் நான் சிபிஐக்கு கொடுத்துருக்கேன், சிபிஐ சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும்னு. அது நான் கோர்ட்டில் சொன்னேன், இது இவருக்கு அதிகாரம் இல்லை சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு. இது அவரே முடிவு பண்ணோம், நான் கொடுத்த ஆதாரத்தில் இருக்கா இல்லையா, ஆதாரம் இருக்கா இல்லையா முடிவு பண்ணி இது கொடுக்கணும். கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரம் தற்போது மேலும் பூதாகரமாக வெடித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையம் வேண்டும் என்று கூறி காங்கிரசார் நெல்லையில் பொதுக்கூட்டம் நடத்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக அணுமின் நிலைய எதிர்ப்பாளர்கள் கண்டன போராட்டம் நடத்த திட்டமிட்டு கூடங்குளம் பகுதியிலிருந்து திருநெல்வேலிக்கு தனி பேருந்துகளில் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் நெல்லையில் இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதனிடையே சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்த சிலரை போராட்டக்காரர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தள்ளுமுள்ளு நடத்தினார்கள். இதில் சிலர் கீழே விழுந்தனர். இதனால் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. தனியார் பயிற்சி கல்லூரியில் பயின்ற செவிலியர்களுக்கு அரசு வேலை என்ற அரசாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தனியார் கல்லூரிகளில் பயின்ற செவிலியர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அண்மையில் தமிழக அரசு புதிய ஆணை பிறப்பித்தது. இதனால் தனியார் கல்லூரிகளில் பயின்ற நர்சுகள் உற்சாகமடைந்தனர். ஆனால் அரசாணையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அரசு பயிற்சி செவிலியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை ஒடுக்க பயிற்சி செவிலியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு பயிற்சி செவிலியர் ஈஸ்வரமூர்த்தி இந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் தனியார் கல்லூரியில் பயிற்சி பெற்ற நர்சுகளுக்கு அரசு வேலை என்ற தமிழக அரசின் ஆணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக நிதி தருவதாக அளித்த வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்பது ஏன் என்பது குறித்து விளக்கமளித்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உள்ள போதிலும் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் பணிபுரிய வேண்டிய கடமை இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக நிதி தருவதாக அளித்திருந்த வாக்குறுதியை பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியும் ஆகியோர் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனால் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் இடையேயான கருத்து வேறுபாடு மேலும் அதிகரித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரஷீத் ஆல்வி, பிரதமர் வாக்களித்திருந்தால் நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் என்றார். தமிழக மக்களை மத்திய அரசு எதிரியாகவே நடத்துகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு பிப்ரவரி 17ஆம் தேதி ராஜபாளையத்தில் நடைபெறுவதை முன்னிட்டு ஓசூரில் 3 நாட்கள் மாவட்ட மாநாடு நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் முதல் நாளான நேற்று பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஓசூர் ரயில் நிலையம் முன்பு துவங்கிய இப்பேரணியை அக்கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தா. பாண்டியன், ஓசூர், தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முந்தைய திமுக ஆட்சி கொண்டு வந்த தீர்மானத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் தமிழக மக்களை மத்திய அரசு தொடர்ந்து எதிரியாகவே நடத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார். நதிநீர் இணைப்பை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று
முன்பு இருந்த ஆட்சியிலேயே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. எப்பொழுது எந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றினாலும் அதற்கு மத்திய அரசு மரியாதை கொடுப்பது இல்லை. சுருங்க சொன்னால் இன்றைய மத்திய அரசு தமிழ் மக்களின் எதிரியாகவே பகைவனாகவே பாவிக்கிறது, நடத்தியும் வருகிறது. புதுடெல்லியில் காஜிப்பூர் குடிசை பகுதிகளில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலானது. புதுடெல்லியின் காஜிப்பூர் பகுதி குடிசைகள் அதிகம் காணப்படும் பகுதியாக உள்ளது. இப்பகுதியில் உள்ள குடிசை ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ மளமளவென பரவி அருகிலிருந்த மற்ற குடிசைகளுக்கும் பரவியது. 300க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சேதமான இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்தால் உருவான புகை பல கிலோமீட்டர் தொலைவிற்கு பரவியிருந்தது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள 6 மாடி கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட வாயு கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே அந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். 8 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இன்னும் சில நாட்களில் திறப்பு விழா நடைபெற இருந்தது குறிப்பிடத்தக்கது. பெண்களை அவமதிக்கும் வகையில் வாக்குறுதி கொடுத்ததாக முலாயம் சிங் யாதவ் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அங்கு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கற்பழிப்பு வழக்குகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். முலாயம் சிங் யாதவின் இந்த வாக்குறுதி பெண்களை அவமதிப்பதாகவும் கற்பழிப்பு குற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள லோக் மஞ்ச் என்ற கட்சியைச் சேர்ந்த ஜெயபிரதா, கற்பழிப்பிற்கு ஆளாகும் பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் நஷ்ட ஈடு வழங்கினாலும் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவது மிகவும் கவலைக்குரியது என்று கூறினார். ये बयान से बहुत भयानक है. अगर बलात्कार बच्चों के लिए रोजगार मिल जाए, उनके लिए मुआवजा मिल जाए, इसका मतलब है गुंडे लोगों को आप कह रहे हो कि जुर्म करो, बलात्कार करो बच्चों के. आप लगातार सीरियल में बलात्कार करते रहो, हम मुआवजा देते रहेंगे, हम बलात्कार करते रहेंगे, आप हम रोजगार देते रहेंगे. ये कहाँ के न्याय है? தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாததால் அடுத்த 45 ஆண்டுகளுக்கு கூட காங்கிரஸ் கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் 1967ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாததற்கு காரணம் கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லாததுதான் என்று கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தயவு இன்றி வேறு எந்த கட்சியாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலை தமிழ்நாட்டிலும் வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையேயான இடைவெளி இனியும் நீடித்தால் அடுத்த 45 ஆண்டுகளுக்கு கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று மணிசங்கர் ஐயர் கூறினார். பதினேழு நாட்களில் 1,77,00,000 ரூபாய் உண்டியல் வசூல். பழனி முருகனுக்கு பக்தர்கள் காணிக்கை. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்து 11 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. மர்ம நபர்கள் வெறி செயல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.